இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NS200 BS6 வண்டியில் மைலேஜ் ப்ராப்ளம் வருதுல்ல, அதுக்கு இதுதான் சொல்யூஷன். ஒன்று ஃபில்டர், ஏர் ஃபில்டர் மாற்றி பாருங்கள். அப்படி இல்லைனா ஃபியூல் ஃபில்டர் இருக்குது, அதை மாற்றி பாருங்கள். ஓகேவா? மொத்தம் 4 நட்டு வரும் டேங்குக்கு. டேங்க் கழட்டுற மாதிரி இருக்கும். இங்கே 2 நட்டு வரும், ஃப்ரண்ட்டில் ஒரு நட்டு வரும், அதுக்கப்புறம் முன்னாடி 2 நட்டு வரும். ஓகேவா? இங்கே ஒரு நட்டு வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நட்டு வரும் இந்த இடத்துல. இது வந்து 9 mm, இது வந்து 12 mm. அப்படியே தூக்குனீங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். மொத்தம் 1 2 3 5 போல்டு. 5 போல்டு எடுத்துட்டா உங்களுக்கு வந்துடும். அப்படிதான். இந்த ஃபில்டரை தான் மாற்ற போகிறோம். ஓகேவா? இது கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் மாட்டணும். ஈஸியாக தான் இருக்கும், ப்ளக் அண்ட் ப்ளே தான். இதை வந்து அழுத்திட்டு க்ரீன் கலர் அழுத்தி இப்படி இழுத்தீங்கன்னா வெளில வந்துடும். ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து கீழே இன்ஜினுக்கு போகுது, பேக்கில் இருக்கிறது டேங்க்லேருந்து வருது. ஓகேவா? இது நீங்கள் கழட்டினா வந்துடும். அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். கொஞ்சம் இருக்கிற பெட்ரோல் வருது, அவ்வளோதான். அதே மாதிரி இது வந்து பேக்குக்கு போகுது. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு போகுது. இது வெளில எடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆயில் ஃபில்ட்ரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபியூல் ஃபில்ட்ரு. இதை தான் மாற்றிருக்கோம். ஓகேவா? இதை தான் மாற்றிருக்கோம். கனெக்ஷன் பார்த்து கொடுத்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, இது மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக மைலேஜ் தரும். நம்ம பார்த்தீங்கன்னா பைக் ஜிபிஎஸும் சேல் பண்ணுறோம். ப்ரைஸ் வந்து 2500. எல்லா வெஹிக்கிளுக்குமே உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். என் வண்டிக்கும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபோன்லேருந்தே ஆஃப் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்யூரேட் லொக்கேஷன் பார்க்கலாம். இப்போ ஜியோ ஃபென்ஸ் மோடு இருக்குது. யாராவது உங்கள் வண்டியை லாக் உடச்சி டோ பண்ணிட்டு போனாலும் அது உங்களுக்கு காட்டும். நீங்கள் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிக்கலாம். 6 மந்தோட ப்ளேபேக் இருக்கும். இப்போ ஒரு 3 மாதம் உங்கள் வண்டியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட, அதுக்கப்புறம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எங்கெங்கே போயிருக்கு, எங்கெங்கே இருக்குது, எங்கே நின்றுருக்கு, டைம் போட்டு நீங்கள் டேட் போட்டால் அந்த டைமோட உங்களுக்கு வந்து காட்டிடும் வண்டி எங்கெங்கே நின்றுருக்கு, எங்கெங்கே போயிருக்குன்னு. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா கீழே நான் நம்பர் கொடுக்குறேன், அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபியூல் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா, மைலேஜ் தருதா அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னும் வேறு வீடியோ உங்களுக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ரிலேட்டடாக போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.